அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. உங்கள் ருத்ரா பேசுறேன். இன்று நமது கோவை சகோதரிகள் சேனல்ல எது சம்பந்தப்பட்ட வீடியோ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, வினிகர் செய்முறை தான் நம்ம பார்க்க போறோம். இது நிறைய பொருட்கள் தயாரிப்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாகவே இருக்கு. சரிங்களா? நம்ம ஃபுட் கிரேட்ல பண்றதுக்காகத்தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதாவது உணவுக்காக பயன்படுத்துறதுல ஒரு சில அளவுகள் மாறுபடும். இல்லை கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் தயாரிப்புக்காக நம்ம வினிகர் பயன்படுத்துறோம்னா அதனுடைய அளவுகள்ங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேரியேஷன், சின்ன அளவுல மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? இப்போ உணவுக்காக பயன்படுத்தும் பொழுது எந்த அளவுல நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுக்கு முதல்ல நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணிங்கிறது நீங்க ஆர்ஓ வாட்டரா எடுத்துக்கணும், இல்லைன்னா மினரல் வாட்டரா எடுத்துக்கணும். இந்த 2 வாட்டர்ல எது வேணாலும் எடுத்துக்காங்க. நான் ஆர்ஓ வாட்டர் எடுத்திருக்கேன். எவ்வளவு எடுத்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா 1 லிட்டர். அடுத்ததாக நம்ம 900 ml அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். தண்ணியில எந்த ஒரு தூசி இந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது, சுத்தமா இருக்கணும். சரிங்களா? நம்ம தயாரிக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாமே கொஞ்சம் சுத்தமா இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் அந்த தண்ணி நம்ம ஊற்றிடுவோம். 1 லிட்டர் 900 ml. இப்போ நான் 1 லிட்டர் அளவுக்கு ஊற்றிருக்கேன். அடுத்து 900 ml அளவுக்கு நான் எடுக்கிறேன். அளவுகள் மட்டும் இதே அளவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அளவுகள் மாற்றிக்க வேண்டாம். ஏன்னா இப்போ உணவு சம்பந்தப்பட்ட பொருளுக்காக நம்ம இந்த வினிகரை பயன்படுத்தும் பொழுது அந்த அளவுக்கு ரிசல்ட் இல்லாமல் போயிடும். நீங்கள் இதுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? 2 அளவு முறைகளையும் நான் இதில் சொல்லிடுறேன். சின்னதில் இதே இதில் நிறைய செய்முறைகள் இருக்கு. இது நம்ம நார்மலான ஒரு வினிகர் அப்படிங்கிற செய்முறை தான் நம்ம காமிக்க போகிறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய செய்முறைகள் இருக்குது. ரைஸ் வினிகர், ஆப்பிள் சீடர் வினிகர், இஞ்சி வச்சு நம்ம செய்யக்கூடிய வினிகர், அடுத்தது பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக தயார் பண்ணக்கூடிய வினிகர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது மட்டும் இல்லை, இது நம்ம ஒரு கெமிக்கல் சம்மந்தப்பட்டு நம்ம தயாரிக்கக்கூடிய வினிகர் தான். இதை நீங்கள் கெடாமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சில உணவுகளுக்கும் பயன்படுத்தலாம், மற்றதுக்கும் அதை பண்ணிக்கலாம். அசிட்டிக் ஆசிட் அதை எடுத்திருக்கேன். லிக்விடு ஃபார்மில் எடுத்துக்கணும். நல்லா குவாலிட்டியாக நீங்கள் வாங்கிக்கணும். 100 ml அளவுக்கு ஊற்றிக்கோங்க. 1 லிட்டர் தான் நீங்கள் வினிகர் செய்ய போகிறீங்கன்னா 950 ml தண்ணீர், 50 ml நீங்கள் அசிட்டிக் ஆசிட் விட்டுக்குங்க. நான் இப்போ 2 லிட்டர் அளவுக்கு செய்ய வர்றதுனால 1 லிட்டர் 900 ml அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். அடுத்து 100 ml அளவுக்கு அசிட்டிக் ஆசிட் கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கிட்டு வடிகட்டிட்டு நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு சின்ன தூசி இந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. இது நீங்கள் தயாரிக்கும் பொழுது மாஸ்கை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்ச நேரம், அதாவது நான் எப்படி வச்சுருப்பேன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 இதைகளையும் நான் கலந்துட்டு நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டுருவேன். என்னதான் இருந்தாலும் அந்த அசிட்டிக் ஆசிட்டுங்கிறது தண்ணியோட நல்லா கலக்கணும். அதனால் கொஞ்சம் நேரம், ஒரு 1 ஒரு 3 நிமிடங்கள் அளவுக்கு நான் சும்மா நார்மலாக கலக்கி விட்டுட்டு அதை அப்படியே வச்சுருப்பேன். ஒரு 1 மணி நேரம் இல்லை ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் எடுத்து பாட்டிலாக பேக் பண்ணிடுவேன். ரொம்ப ரொம்ப எளிமையான முறை தான் இது. இந்த அளவுகளை நீங்கள் செஞ்சு பயன்படுத்தும் பொழுது உணவு சம்பந்தப்பட்டதுகளுக்காக நீங்கள் தாராளமாக நீங்கள் அதை கொண்டு போய்க்கலாம். இதுவே நீங்கள் கெமிக்கல் சம்மந்தப்பட்டதுக்காக நீங்கள் வினிகரை பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கன்னா, இப்போ 1 லிட்டர் அளவுக்கு வினிகர் தயாரிக்கிறீங்க அப்படின்னா 900 ml ஆர்ஓ தண்ணி இல்லைன்னா மினரல் தண்ணி எடுத்துக்கங்க. அதில் 100 ml அளவுக்கு நீங்கள் அசிட்டிக் ஆசிட்டுக்கு விட்டுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம 50 ml அளவுக்கு 2 லிட்டர் அளவுக்கு செய்யறதுக்காக நான் 100 ml அசிட்டிக் ஆசிட் தண்ணி 1 லிட்டர் 900 ml நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதே தான் நீங்கள் 5 லிட்டரு 10 லிட்டரு இந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அசிட்டிக் ஆசிட்டிக்கு 2 கால்குலேட் பண்ணி நீங்கள் இதை பண்ணிக்கோங்க.
ஓகேங்களா, இவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறை, எளிமையான முறை. இந்த இதை நீங்க பேக்கிங் கொண்டு போறீங்கன்னா உங்களோட விருப்பம். மேக்சிமம் எல்லாமே 1/2 லிட்டர் 1 லிட்டரா தான் கொண்டு போறாங்க. நான் எப்பவுமே 1 லிட்டர் தான் நான் பேக் பண்ணுவேன் இந்த வினிகரை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி நீங்க பேக் பண்ணிக்கலாம். இல்ல 50 ml இருந்தவங்களும் நீங்க கொண்டு போறதாலும் நீங்க கொண்டு போகலாம். இன்னும் வினிகர் பாத்தீங்கன்னா நிறைய முறைகள் இருக்கு. இது பேசிக்கான ஒரு மெத்தேடு. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு மெத்தேடு. எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல, நிறைய அன்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இது ஒரு ஃபுட் கிரேடு இதுலதான் நமக்கு வரும். சரிங்களா, நம்ம வேற அளவுக்கு அதிகமான கெமிக்கல் நம்ம எதுவுமே இதுல நம்ம கலக்கல. ஓகேங்களா, ரொம்ப எளிமையான முறை. இதுல செய்முறைகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமை. ஆனா இதோட வகைகள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 முறைகள்ல நீங்க வினிகருங்கிறத தயாரிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகேங்களா, ஆனா நம்ம நாட்டுல ஒரு 4-5 வெரைட்டியில மட்டும்தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, அதிகமானதுல இது உங்களுக்கு தயாரிக்கிறதும் ரொம்ப எளிமையான வேலை மற்றும் செலவும் ரொம்ப ரொம்ப குறைவு. நீங்க தாராளமா நீங்க இதை கொண்டு போய்க்கலாம். இதை நீங்க விற்பனைக்கு கொண்டு போறீங்கன்னா FSSAI லைசன்ஸ் எடுத்திருக்கணும். அதை எப்பவுமே கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க. 1 லிட்டர் பேக்கிங்ல நான் பேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க பேக் பண்ணிக்கங்க. நிறைய அன்பர்கள் பெட் பாட்டில் இதெல்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேக்குறீங்க. நான் டவுன் ஹாலில் தான் நான் வாங்கிக்கிறது. நான் கோயம்புத்தூருங்கிறனால எனக்கு கோயம்புத்தூர்ல நிறைய இடங்கள்ல எங்களுக்கு கிடைக்குது. பொதுவாக உங்க ஏரியாவில் எங்க கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்க கூகுளில் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னால உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அவங்கவுங்க ஊரில் அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு, அது என்ன ரேட்டு, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீங்க கொஞ்சம் விசாரிச்சு பார்த்துட்டு நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க நேர்ல போய் ரொம்ப அலையணுங்கிற அவசியம் இல்லை. ஆரம்ப காலகட்டத்தில் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்களா நிறைய சொல்லுவாங்க. அவங்களே வாட்ஸ்அப்ல உங்களுக்கு நிறைய போட்டோஸ் மாடல்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு அனுப்புவாங்க. பிரைஸ் அதெல்லாம் நமக்கு செட் ஆகுதா என்ன இதுன்னு நீங்க பார்த்துட்டு தாராளமா போய் பார்த்துக்கலாம், வாங்கிக்கலாம். அதனால அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் பார்த்துக்கங்க. இவ்வளவுதான் நான் பேக் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்க பேக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணியிலையும் நிறைய வகைகள் இருக்கு. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அதோட தண்ணிகளோட வித்தியாசத்தை புரிஞ்சுக்குங்க. DM வாட்டர்னா அது என்ன, அது எப்படி எதுக்காக பயன்படுத்தணும் அது வேற. ஓகேங்களா, மினரல் வாட்டர் வேற, RO வாட்டர் வேற. இதெல்லாமே கொஞ்சம் அதனுடைய வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தயாரிப்புகளை எதுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நீங்க கொண்டு போறதான் உங்களுடைய கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழிலை அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போகும். நம்ம தயாரிக்கக்கூடிய அந்த பொருளோட தரத்தையும் நல்லா வச்சிருக்கும். சரிங்களா, அப்ப எந்தெந்த தண்ணியை எதுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க. செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க. இதே மாதிரி உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.